மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு தாவீதின் பாவமும் அவனுடைய மனந்திரும்புதலும். சங்கீதம் 51. தாவீதின் பாவமும் அவனுடைய மனந்திரும்புதலும். சங்கீதம் 51. எடுக்கலாம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும்போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். ஒரு காலகட்டத்திலே தாவீது யுத்தத்திற்கு போக வேண்டிய நேரம். அந்த காலத்தில் எல்லா ராஜாக்களும் யுத்தத்திற்கு போவதற்கு என்று ஒரு காலம் இருந்தது. எல்லா ராஜாக்களும் யுத்தத்திற்கு புறப்படுவார்கள். இன்றைக்கு இருப்பது போல அன்றைக்கு ரொம்ப மாடர்ன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை போவாங்க, யுத்தம் பண்ணுவாங்க. யுத்தத்தில் என்னென்ன கிடைக்கிறதோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தங்கள் தேசத்திற்கு கொண்டு வந்து விடுவார்கள். தேச மக்கள் நன்றாக வாழட்டும் என்று. இந்த அம்மோன் புத்திரர் ஏற்கனவே தாவீதோடு சண்டை போட்டவர்கள். தாவீதுக்கு இந்த வருடம் யுத்த காலம் வரும்போது அம்மோன் புத்திரரை முறியடிக்க வேண்டும், எனவே நாம் அம்மோனோடு யுத்தம் பண்ண போக வேண்டும் என்று தீர்மானித்து விட்டான். அவன் அந்த நாட்களில் என்ன செய்தான்? யோவாபையும் தன்னுடைய சேவகர்களையும் மற்ற இஸ்ரவேலில் இருந்த எல்லா யுத்த வீரர்களையும் யுத்தத்திற்கு அனுப்புகிறான். அவர்கள் யுத்த களத்திற்கு போய்விட்டார்கள். ஐயா என்ன பண்ணுறாரு? வீட்டில் தூங்கி கொண்டு இருக்கிறார். யோவாபும் யுத்த வீரர்களும் யுத்த களத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ராஜா தூங்கி கொண்டு இருக்கிறார். பகலில் தூங்கி கொண்டிருக்கிறார். சாயங்காலத்தில் எழும்புகிறார். எழும்பி உப்பரிகையின் மேலே உலாத்துகிறார். டெரஸில் வாக்கிங். அவர் அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறார். தன் வேலையை செய்ய போகவில்லை. தாவீது வேலையை புறக்கணித்தான். தன் கீழ் பணிபுரிகிற மனிதர்களை அனுப்பிவிட்டான். தனக்கு பதிலாக அவர்கள் போய் வேலை செய்யட்டும் என்று அனுப்பிவிட்டான். வேலையை புறக்கணித்தான். எல்லா சேவகர்களும் யுத்த களத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இவனோ தூங்கிக் கொண்டு இருக்கிறான். யார் இந்த தாவீது? ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பன். ஆனால் கர்த்தரை அதிகமாய் நேசித்தவன். ஆகவே கர்த்தரும் இவனை நேசித்தார். ஆடுகளில் பின்னால் போன இவனை எடுத்து தன்னுடைய ஜனங்களை மேய்க்கும்படியாக அரசனாக்கினார். இவனும் தன்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் நன்றாக செய்தான், கவனமாக செய்தான். பற்பல வெற்றிகளை கொண்டு வந்து குவித்தான். ஆனால் இந்த ஒரு காலத்திலே அவன் தன் வேலையை புறக்கணித்தான். வேலை செய்ய போகவில்லை. இந்த
பகலில் தூங்கி உலாத்துகிறவன் மெதுவாக டெரஸ்ல இருந்து எட்டி பார்க்குறான். அங்கே தூரத்தில் ஒரு பெண் குளித்து கொண்டு இருக்கிறாள். அவ பேரழகி. பார்த்த உடனே ராஜாவுடைய இருதயத்தில் தடுமாற்றம். வேலைக்கு போயிருந்தா தடுமாற்றம் வருமா? வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாக்க இந்த புத்தி வருமா? வரலை. அது இருக்கட்டும், இந்த அம்மாவுக்கு ஒரு பாத்ரூம் கிடைக்கலையா? இவ பாருங்க, வெளியே குளிச்சுட்டு இருந்திருக்குது. அழகி, அதுக்குன்னு குளிக்கணும்னு அவசியம் இல்லை. பெண்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். சமுதாயத்திலே பெண்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. பெண்களை கர்த்தர் ஆண்களுக்காக சிருஷ்டித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. முதலில் ஆதாமை படைத்தார், அவனுக்கு ஏற்ற துணையாய் இருக்கும்படியாக ஏவாளை சிருஷ்டித்தார். ஆனால் இந்த நேரத்தில் தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத பார்வை, தேவையில்லாத உறவு, இந்த பெண்கள் எச்சரிக்கை இல்லாமல் நடக்கும்போது காரியங்கள் கெட்டு விடுகிறது. அதே போல் இவன் அழைத்தனுப்பினான், இவளோடு உறவு வைத்து கொண்டான். இப்பொழுது இவள் கர்ப்பவதி ஆகிவிட்டாள். அவன் என்ன செய்யணுமோ நியாயமாக ஒன்றையும் செய்யலை. அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு பெரிய உரிமை இருந்தது, எத்தனை கல்யாணமும் பண்ணிக்கலாம். சாலமோன் எத்தனை கல்யாணம் பண்ணான், எத்தனை மறுமனையாட்டிகள் வச்சுருந்தான்னு தெரியும். அவன் ஒரு நாள் சொல்கிறான், 1000 பெண்களுக்குள்ள ஒருத்தியை கூட நான் பார்க்க முடியல. ஏண்டா, ஒரு பொண்ணோட வாழ்ந்திருந்தேன்னா உனக்கு அருமை தெரியும். 1000 பேரை கொண்டு வச்சுட்டு 1000 பேர் 10 பேர் பேர் தெரியுமா அவனுக்கு? சொல்லுங்க. 1000 பேர் பேரை எப்படி சொல்லுவான்? நிச்சயம் சொல்ல முடியாது. அவன் அப்படி பண்ணான் பாருங்க. ஸோ அந்த காலத்தில் பெண்களை, எத்தனை பெண்களையும் திருமணம் பண்ணுகிற ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் தாவீது இந்த இடத்திலே இன்னொரு மனிதனுடைய மனைவியை கண் வைத்தான். யுத்த களத்தில் முன்னாலே நிறுத்தி கொன்று விட்டான். அவன் நினச்சிக்கிட்டான், அவ்வளவுதான், காரியமெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் விடுதலையாயிருக்கேன்னு நினச்சிக்கிட்டான். 12வது அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி ஒரு கதை சொல்லுகிறான். இவன் நினச்சிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அப்படி தெரிஞ்சவங்களும் ஒன்றும் பேச போகிறதில்ல, எல்லாரும் எனக்கு வேலைக்காரவங்க வாயை மூடிட்டு இருப்பாங்க. ஆனால் மேலே ஒருத்தர் இருக்காரே, அவர் பார்ப்பாரே. அவன் அதை நினைக்கல பாருங்க. இவன் கேட்காம நாத்தான் இவன் வீட்டுக்கு வர்றான். நாத்தான் வந்து சொல்கிறான் ஒரு கதை. என்ன கதை சொல்கிறான்? ஒரு ஊரில் 2 பேர் இருந்தாங்க. ஒரு பணக்காரன், ஒருவன் ஏழை. பணக்காரனுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்தது. எல்லாம் நல்லா கொழுக்க வச்சு நல்ல ஸ்டால் ஃபெட் அனிமல்ஸ் வச்சுருக்கான். ஆனால் இந்த ஏழை மனிதன் ஒருவன் இருக்கிறானே, அவனுக்கு ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்தது. கர்த்தர் பேசுகிறப்ப அருமையாக பேசுகிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்தது. ஒரு நாள் இந்த பணக்காரனை பார்ப்பதற்கு அவனுடைய நண்பன் ஒருவன் வருகிறான். அவனுக்கு சமையல் பண்ணுவதற்கு தன்னிடத்தில் இருக்க அத்தனை பெரிய ஆடுகளில் ஒன்றை பிடித்து அடிக்க அவனுக்கு மனதில்லை. அவன் என்ன செய்தான்? இந்த ஏழையுடைய ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு வந்து சமையல் பண்ணிவிட்டான். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருந்தது அப்படின்னாக்க, ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேற ஒன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படித்து கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அவ்வளோ செல்ல ஆட்டுக்குட்டி. இவன் அதை அடித்து வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணிட்டான். உடனே தாவீதுக்குள்ளே இருந்த உண்மையான குணம் வெளியே வந்து விட்டது. அதுதான் அவனுடைய ஒரிஜினல் ஸ்பாவம். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக 4 அத்தனை திரும்ப செலுத்த வேண்டும். உடனே நாத்தான் சொல்கிறான், நீயே அந்த மனிதன்.
அந்த பக்கத்து வீட்டு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அடித்தவன் நீயே அந்த மனிதன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்தேன். எல்லாம் உனக்கு கிடைத்தது. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இவ்வளோ பெரிய காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு நீங்காது. கர்த்தர் சொல்லிட்டாரு, எப்பையும் பட்டயம் இருக்கும். அது மட்டுமல்ல, உன்னுடைய பெண்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள். 2 பெரிய தண்டனையை கர்த்தர் சொல்லிவிட்டார். அப்போ தாவீது என்ன சொல்கிறான்? ஐயையோ, பெரிய பாவத்தை செய்து விட்டேனே, கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தாரே, கர்த்தருக்கு விரோதமாக நடந்து விட்டேனே, எல்லா சத்துருக்களும் கர்த்தரை அவமதிக்கத்தக்கதான ஒரு காரியத்தை செய்து விட்டேனே என்று அவன் மனம் வருந்துகிறான். ரொம்ப வேதனை. எடுக்கலாம் சங்கீதம் 51. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 51வது சங்கீதம் இப்படிதான் பாடப்பட்ட ஒரு சங்கீதம். அவன் சொல்கிறான், தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். போய் கெஞ்சுறான் பாருங்க கர்த்தர்கிட்ட உட்கார்ந்து. என் பாவம் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவியருளும். உமக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன், ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்து விட்டேன். ராஜாக்கள் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் நான் உமக்கு விரோதமாக பாவத்தை செய்து விட்டேனே. நான் வேற ஆளு, அழைக்கப்பட்டவன், பரிசுத்தம் பண்ணப்பட்டவன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, என்னை நம்பி ஒரு தேசத்தை கொடுத்தீர், வெறும் ஆட்டு மேய்ப்பனாய் இருந்தேன், சிறுமையில் கிடந்தேன், நீர் என்னை நோக்கி பார்த்தீர், என்னை தூக்கினீர், என்னை நடத்துகிறீர். ஆனால் இப்படி நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேனே. நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்குறீங்க, ஆனால் நான் பாவியாக பிறந்துட்டேன், பாவம் தானே செய்கிறேன். என் தாய் பாவத்தில் என்னை கற்பந்தரித்தாளே. இப்போது நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நீங்கள் கழுவுங்க ஆண்டவரே, நீங்கள் என்னை சுத்தம் பண்ணுங்க. நீங்கள் சுத்தம் பண்ணால் மட்டும்தான் நான் சுத்தமாக முடியும். நீங்கள் கழுவுனா மட்டும்தான் நான் பரிசுத்தப்பட முடியும். ஹெல்ப் பண்ணுங்க. நான் இப்போது துக்கத்தில் கிடக்கிறேன், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூறும். என் எலும்பெல்லாம் நொறுக்கப்பட்டு கிடக்கு, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, நான் ஒரு பைத்தியக்காரனை போல இருக்கிறேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். என் இருதயம் அழுக்கடைஞ்சு கெட்டு போய் கிடக்கு, சுத்திகரிங்க ஆண்டவரே. நிலைவரமான ஆவி, ஒரு நேரம் ஒரு மாதிரி, இன்னொரு நேரம் இன்னொரு மாதிரி நடக்கிற பொல்லாத ஆவி எனக்கு வேண்டாம். நிலைவரமான, எப்போதும் இருக்கக்கூடிய தேவனை போன்ற
ஒரு நல்ல இருதயம், நல்ல ஆவியை எனக்கு கொடுக்கணும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அவனுக்கு நல்லா தெரியுது, பரிசுத்த ஆவியை கர்த்தர் எடுத்துட்டார்னா வாழ முடியாது. தாவீது சாதாரண மனிதன் அல்ல, அவன் அழைக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுக்காக அவன் நிற்க வேண்டியவன், தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவன். இவன் வழியில்தான் தாவீதின் குமாரனாக இயேசு அவதரிக்க போகிறார். இவன் பெரிய ஆளு, கர்த்தருக்கு முக்கியமானவன். இவன் இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினவன். அப்பேற்பட்ட தாவீது பாவம் செய்து விட்டு கதறான், ப்ளீஸ் பரிசுத்தாவியை என்கிட்டருந்து எடுத்துடாதீங்க, பரிசுத்தாவி போச்சுன்னா நான் பூமியில் வாழவே முடியாது, ஹெல்ப் மீ, உங்களுடைய ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்துடாதீங்க. உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எனக்கு சந்தோஷமெல்லாம் போயிருச்சு, அவசரப்பட்டு தவறுதலாக இதை செய்து விட்டேன். ஒரு மொமெண்டரி, ஒரு சின்ன ஒரு நேரத்தில் நான் தடிக்கி விழுந்துட்டேன். உங்கள் ஆவியை கொடுங்க, என்னை தள்ளிடாதீங்க, எனக்கு நீங்கள் வேணும், என்னால் நீங்கள் இல்லாமல் வாழவே முடியாதுன்னு கதறான். என் தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். பாவம் கட்டிக்கிட்டு இரத்த பழியை சுமந்துக்கிட்டு என்ன பாட்டை பாடுறது? என்னத்தை பாட முடியும்? பாவி என்னத்தை பாட முடியும்? ஒன்று தான் பாட முடியும், என்னை மன்னிக்கணும்னு. மன்னிப்பு தான் கேட்க முடியும் பாவிக்கு. பாவியாக இருந்து கொண்டு கண்டதையும் பேசக்கூடாது, பேச முடியாது. பேசினா அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாவி முதல்ல மனம் திரும்பணும், மன்னிக்கப்படணும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாயுடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நான் இப்போ இருதயம் உடஞ்சி போய் வந்து நிற்கிறேன், நொறுங்கி நறுங்கி போய் நிற்கிறேன். பலி செலுத்தினா பாவம் போயிரும்னாக்க நான் ராஜா, 1000 பலி இன்னைக்கே செலுத்திடலாம். ஆனால் அதில் நீர் பிரியப்படுகிறவர் அல்ல. நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவி, நான் செஞ்சது பாவம், என் பாவத்துக்காக என் இருதயம் நொறுங்கணும், நான் மனவேதனைப்படணும், நான் மனம் வருந்தணும், நான் மனம் திரும்பணும். அப்போ தான் நீங்கள் என்னை மன்னிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு உங்களை புரியுது, உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் இப்படி செஞ்சு தொலைஞ்சிட்டனே, கடவுளே என்னை மன்னிக்கணும் கெஞ்சி கதறான். அவன் கதறன்றப்ப அவன் பாருங்க, திரும்பவும் அந்த நாத்தான் கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான், பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நீ சாவுக்கு ஏதுவானவன். அவனே வாய்த்தரன் சொன்னான்ல, இதை செய்த மனிதன் மரணத்துக்கு பாத்திரன். இவன் தான் சொன்னான். அடுத்த நாலத்தனையாக அவன் திரும்பி செலுத்த வேண்டும். அது இன்னொன்று, 2 செய்யணும். ஒன்று, இவன் கொல்லப்பட வேண்டும். அடுத்து அந்த மனிதனுக்கு நாலத்தனையாக திருப்பி கொடுக்க வேண்டும். இப்போ மரணத்துக்கு பாத்திரனாய் நிற்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நாத்தான் சொல்கிறான், நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நீ சாவுக்கு ஏதுவானன், உனக்கு தண்டனை சாவு தான். ஆனால் கர்த்தர் உன் மேலே இரக்கம் வைத்து நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். இங்கே இருந்தால் அவன் இன்னும் என்னமாவது கேட்டு நச்சிருவான்னு சொல்லிட்டு நாத்தான் ஓடியே போயிட்டான். அல்லது இவன் நம்மளே கொன்னுருவானோ, ஓடியே போயிட்டான் நாத்தான் சொல்கிறத சொல்லிட்டு. இவனுக்கு மேலே விழுந்த தண்டனை என்னவென்பதை கர்த்தர் சொல்லிவிட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே,
அது பழைய ஏற்பாட்டு காலமாக இருந்தாலும் பாவிதான், கர்த்தர் தான். பழைய ஏற்பாட்டு கர்த்தர் தான், புதிய ஏற்பாட்டு கர்த்தர். பழைய ஏற்பாட்டில் அவர் விலக்கியது புதிய ஏற்பாட்டில் விலக்கப்பட்டது தான். அன்றைக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, ஆனால் இன்றைக்கு தேவ ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் நமக்கு கிடைத்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவன் தகுதிக்கு ஏற்ப அவன் எதையாவது ஒரு அனிமலை கொண்டு போகணும். ஒரு மாடு, ஆடு அல்லது புறா குஞ்சு, அதுவும் இல்லையா காட்டுப்புறா, எதையாவது பிடிச்சிட்டு போகணும். போய் ரத்தத்தை சிந்த வேண்டும். அந்த ரத்தம் பின்னாலே பிறக்க போகிற மேசியாவாகிய இயேசுவுக்கு ஒப்புமை. அந்த பாவமில்லாத குற்றமில்லாத அந்த இரத்தத்தை பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுடைய இரத்தத்தை பார்க்கிறார். குமாரனுடைய இரத்தம் தேவனுடைய இரத்தம். ஆண் உதவியின்றி பிறந்த தேவகுமாரன் தேவன் வார்த்தையிலே வந்து மரியாளுடைய கற்பத்திலே விழுந்து அங்கே வந்த ரத்தம் தேவனுடைய வார்த்தையினால் வந்த ரத்தம், தேவனுடைய ரத்தம். அது அந்த ரத்தம் சிந்தப்படுகிறது. ஆகவே அதை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து பிதாவாகிய தேவன் தாவீதுக்கு மன்னிப்பை கொடுத்தார். தாவீதுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒரு பலியிடப்படும் போது அந்த இரத்தத்தை பார்த்து விடுதலை கொடுக்கிறார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. கட்டாயம் இரத்தத்தை சிந்தணும், அதில் தான் பாவ மன்னிப்பு. அது கர்த்தருடைய திட்டம். பாருங்க, இப்போ நாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கிறோம். இந்த பாவம் என்பது ஒரு பயங்கரமான பொல்லாத சக்தி. பாவம் ஒரு பொல்லாத சக்தி. இது பிடிச்சிச்சுனாக்க அந்த மனிதனால் வாழ முடியாது, நன்றாக வாழ முடியாது. அது ஒரு பிசாசின் சக்தி. பாவமே இல்லாத இந்த அண்ட சராசரத்திலே முதலாக பாவத்தை கண்டுபிடித்து செய்தவன் பிசாசு. சாத்தான் தான் முதல் பாவி. அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான். தேவன் வேண்டாம், தேவனை தள்ளி விட்டுட்டு தான் தேவனாக வேண்டும் என்று சென்றவன். பல காலங்கள் கர்த்தர் கீழ்ப்படிந்து நடந்தவன். ஆனால் திடீரென்று பாவத்தை கண்டுபிடித்து விட்டான். Why not I be the king? ஏன் நான் இருக்கக்கூடாது, ராஜாவா உட்காரக்கூடாது? Why not I be the God? நான் ஏன் கடவுளாக இருக்கக்கூடாது? எதுக்கு கடவுளே எப்பயும் கடவுளாக இருக்கணும்? நானும் கடவுளாக நாள் இருந்தா என்ன? அப்படி பொல்லாத காரியத்தை நினைத்து செய்தவன் பிசாசு. அதுதான் எச்சரிக்கையாக இருக்கணும். பாவம் செய்கிற ஒரு விருப்பம் வர்றப்ப மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பாவத்தை வெறுக்க வேண்டும், பாவம் செய்யக்கூடாது. கர்த்தர் அதுக்கு தான் நமக்கு ஒரு மனசாட்சியை கொடுத்துருக்காரு. அது குத்தும். பாவம் செய்ய போகிறப்ப அது சொல்லும், செய்யாத வேண்டாம், பேசாத வேண்டாம், போகாத வேண்டாம். கர்த்தர் சொல்லுவார், எல்லாருக்கும் சொல்கிறாரு. ஆனால் அந்த நல்ல மனசாட்சியை கெடுத்து விட்டு துர்மனசாட்சியை ஜனங்கள் தங்களுக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். கற்பாறை போன்ற இறுகி போன கல் மனதை சிலர் உண்டாக்கி கொள்ளுகிறார்கள். தொடர்ந்து பாவத்திலே வாழ்கிறார்கள், முடிவிலே நரகத்திற்கு போகிறார்கள். ஆனால் கர்த்தர் எல்லாரோடும் பேசுகிறார். அவர் எல்லாருக்கும் கர்த்தர். உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் தான் கர்த்தர். ஆனால் பாவம் ஜனங்களுக்கு அது தெரியவில்லை. அவர்தான் அவர்களுக்கு ஒரு இருதயத்தை கொடுத்து, மனசாட்சியை கொடுத்து, அவர்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்து, இந்த புத்தகத்தை வாசித்து இதை புரிந்து கொண்டு அவருடைய வழியிலே நடக்கும்படியான இரக்கத்தை செய்திருக்கிறார். பிசாசுக்கு நல்லா தெரியும், ஒரு மனிதனை பாவம் செய்ய வைத்து விட்டால் போதும், அவனை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடலாம். அதனால் அவன் எப்பையும் பாருங்க, ஜனங்களை பாவம் செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கிறான். ஒரு கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு நாள் ஒரு மனிதன், ரொம்ப நல்ல ஒரு மனிதன், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று ஒரு பெரிய பிசாசு நினைத்தது. அது சொல்லிச்சான், எவ்வளவோ முயற்சி செஞ்சும் இந்த பையனை என்னால் வீழ்த்தவே முடியல, நீங்கள் யாராவது ஒரு ஐடியா கொடுங்கன்னு. ஒரு பிசாசு சொல்லிச்சான், நான் போகிறேன், பணத்தை காட்டினா விழுந்துருமா.
சரி போய் முயற்சி பண்ணு. நிறைய பணத்தை கொண்டு வந்து அவன்கிட்ட காட்டினானா, அவன் விழவே இல்லையான். இன்னொரு பிசாசு வந்து சொல்லிச்சான், அது வேண்டாம், அவனுக்கு பதவியை காட்டினா விழுந்துருவான், அவனுக்கு ஒரு நல்ல பதவி கொடுக்கலாம், உயர்ந்த பதவி. அவன் பின்னால் எப்பயும் ஒரு 1000 பேர் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி, அவன் முன்னால் கார் ஓட்டினா பின்னால் 1000 பேர் ஒடியாடணும், பதவியை காட்டலாம். அவன் அதுலேயும் விழலையான், பதவிக்கும் விழுகலை. இவனை எப்படி தான் வீழ்த்துறதுன்னு அப்போ ஒரு குட்டி பிசாசு வந்துச்சான், நான் போய் வீழ்த்திடுறேன்னு. பெரிய பெரிய பிசாசாலே வீழ்த்த முடியல, ஒன்றால் என்னடா செய்ய முடியும்? அது சொல்லிச்சான், ஒன்றும் வேண்டாம், 2 பெண் பிள்ளைகளை அவன் பின்னால் காட்டினா போதும், நீங்கள் பாருங்கள். என்னடா இவன் செஞ்சாலும் செஞ்சிருவான் போலவேன்னு அந்த பெரிய பிசாசு, போடா போய் இதா காட்டுறா அப்படின்னு. நான் என்ன பண்ணான்னா 2 பெண்களை அந்த மனுஷனுக்கு முன்னால் அனுப்பிச்சிச்சான். அழகிய பெண்கள், ஆபாசமான பெண்கள், அசுத்தமாக பேசி நடக்கக்கூடிய பெண்கள் 2 பேரை அவன் விழுந்துட்டானான். பணத்தால் வீழ்த்த முடியவில்லை, பதவியால் வீழ்த்த முடியவில்லை, ஆனால் பெண்களால் வீழ்த்தப்பட்டு விட்டார்கள். இன்னைக்கும் ஜெயிலில் போனால் 95% சிறைவாசிகள் பெண்களால் கொலை செய்தவர்கள் தான். ஊரில், வீட்டில், குடும்பத்தில் பெண்கள் நிமித்தமாக வருகிற சண்டைகள், கொலைகள், அதனால தான் இன்னைக்கு ஜெயிலில் அத்தனை பேர் இருக்காங்க. சிலர் சொல்லுவாங்களாம், ஒரு தடவை நான் ஜெயிலுக்கு நான் உள்ளே போகல, நீங்களாம் ஒரு மாதிரி பார்க்காதீங்க, ஒரு விசிட்டுக்கு அப்படி போயிருந்தேன். அங்கே ஒரு அம்மா ஒரு பெரிய தூக்குச்சட்டி நிறையா கோழி அடித்து குழம்பு வச்சு கொண்டு வந்து வெளியே உட்காந்துருக்கு. நல்லா பெருசாக இத்தோ தண்டி தண்டட்டியை போட்டு உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருந்துச்சு. அது என்ன பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி கவனித்து பார்த்தேன். அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் தான் சொன்னேன், நீ எல்லாம் ஆம்பளையா, போய் வெட்டிட்டு வாடா, நான் கோழி குழம்பு செஞ்சு கொண்டு வர்றேன்னு சொன்னேன், போய் வெட்டிட்டான்ல. என்னடா என்ன பேச்சு? அதில் ஒரு பெரிய பெருமை. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு நொடியில் பெண்கள் சில நேரங்களிலே வீழ்த்தி விடுவார்கள். தாவீது வீழ்த்தப்பட்டான். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்தேன். ஏன்னா மனம் திரும்பினான், அழுதான், புலம்புகிறான். பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்துக்காதீங்க, நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூற வேண்டும், ப்ளீஸ் அக்செப்ட் மீ. நாத்தான் சொல்றான், கர்த்தர் உன்னை மன்னித்தார், நீ சாகாதபடி மன்னித்தார் அப்படின்னு சொல்றான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்கணும். யார்கிட்ட பேசுகிறோம், பழகிறோம், என்ன மாதிரி நம்ம நடந்துக்கிறோம், எல்லாம் உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரக்கூடாது. பத்திரமாக இருக்க வேண்டும். தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர் உதவி செய்யணும் பிள்ளைகளுக்கு. ஆண் பிள்ளைக்கும் உதவி செய்யணும், பெண் பிள்ளைக்கும் உதவி செய்யணும். பேசணும் பிள்ளைகளோட உட்காந்து, என்னப்பா ஏன் பிரச்சனை, பிள்ளை ஏன் ஒரு மாதிரி இருக்க, தம்பி ஏன் ஒரு மாதிரி இருக்க சொல்லு. பிள்ளைங்க மனம் விட்டு பெற்றோரோடு பேச வேண்டும். பிள்ளை ஒன்று பேச வர்றப்ப செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. வீட்டில் வந்து அப்பா அம்மா செல்ஃபோனை மூடி வச்சிடணும். பிள்ளைகள் பேசுவதற்கு நீங்கள் நேரம் கொடுக்க வேண்டும். பிள்ளைங்க வரட்டும், பேசட்டும், கத்தட்டும், வீட்டில் குதிக்கட்டும், ஆடட்டும், அதெல்லாம் வீட்டில் அலோவ் பண்ணுங்க. இங்கே செஞ்சால் வெளியே பண்ணாது. இங்கே செய்யாத பிள்ளை வெளியே தான் போய் ஆடும். அதனால் வீட்டில் allow them to talk. சிலர் என்ன சொல்கிறாங்க, என் பிள்ளைக்காக நான் ரொம்ப தியாகம் பண்ணுறேன். என்ன தியாகம்? நான் டிவியே பார்க்கறதில்ல, செல்ஃபோனே நோண்டுறதில்ல பிள்ளைக்காக. அட அது உன் கடமை, அது ஒன்றும் தியாகம் இல்லை. தியாகம்னு சொன்னால் பாயை தச்சு தான் விடணும், தியாகமெல்லாம் கிடையாது. கர்த்தர் அந்த வேலையை கொடுத்துருக்கிறார். அப்போ பிள்ளையே பெற்றுக்காமல் இருந்திருக்கணும். அப்புறம் வந்து அழுகிறது, கர்த்தாவே எனக்கு எப்படியாவது ஒரு பிள்ளை கொடுங்க ஆண்டவரே. அப்புறம் பிள்ளை வந்தோடனே பிள்ளையோட நேரம் செலவழிக்கிறது இல்லை. பிள்ளைகள் மிக மிக முக்கியமானவர்கள். பிள்ளைகள் நித்தியத்துக்குரியவர்கள். மற்றதெல்லாம் இந்த பூமியோட போயிடும். பணம், பதவி, நிலம், சொத்து, சுகங்கள், வீடு வாசல், வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம் இந்த பூமியோடு ஒளிந்துவிடும், அழிந்துவிடும். ஆனால் பிள்ளை நித்தியத்துக்குரிய பிள்ளை. ஒன்று நித்திய நரகம் அல்லது நித்திய மோட்சம். பிள்ளை நரகத்துக்கு போயிடக்கூடாது.
அவியாத நெருப்பில் சாகாம வேகக்கூடாது. பிள்ளை நித்திய காலமாய் பரலோகத்திற்கு வர வேண்டும். அதற்கு பெற்றோர் என்ன செய்யணுமோ தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். தியாகம் கிடையாது, அது வேலை, டியூட்டி. இட் இஸ் யுவர் டியூட்டி அஸ் அ ஃபாதர், அஸ் அ மதர். டூ யுவர் டியூட்டி. நேரம் செலவு பண்ணுங்க. ஆசையாக தான் இருக்கும் அந்த செல்ஃபோனை கொஞ்ச நேரம் நோண்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச, அதெல்லாம் ஆனால் முக்கியம் இல்லை. ஆசையை அடக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். பிள்ளைகளோட உட்காரணும், பிள்ளைகளோட பேசணும், பிள்ளைகளை ஒரு வாக்கிங் கூப்பிட்டு போகணும். வா பாப்பா, உனக்கு என்ன வேணும், அப்பா உன்னை கூப்பிட்டு போகிறேன். அப்பா 7 மணிக்கு கூப்பிட்டு போய் 2 ஹேர்பினை வாங்கி கொடுக்க வேண்டியது தானே. அது கூடவா முடியாது? பெருசாக வாங்கி தான் கொடுக்கணுமா? பிள்ளைக்கு வேண்டியது அப்பா, அப்பாவோட ஃபெல்லோஷிப், அப்பாவோட அப்பா கையை பிடிச்சிட்டு குதிக்கணும். பிள்ளை நேசிக்குது. அப்பா அம்மா அதுக்கு தான் இருக்கிறோம். யூ ஷுட் என்ஜாய் த ஃபெல்லோஷிப் ஆஃப் யுவர் சில்ட்ரன். பிள்ளைங்க எதுக்கு இருக்காங்க? டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், பிள்ளை பெரிய தொழில் நிபுணர் ஆகணும். அதுக்கா அது வயசில் அது ஆயிக்கும். இப்போ என்ஜாய் த ஃபெல்லோஷிப். பிள்ளையோட ஐக்கியம் வைத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகிட்ட பேச, பிள்ளைய கொஞ்சவீங்களா எல்லாரும்? கொஞ்சாத பெற்றோர், நான் சொல்கிறேன், வா என்கிட்ட டியூஷன் எடு, நான் டியூஷன் நடத்துகிறேன் எப்படி கொஞ்சணும்னு. ஒரு தடவை என் மகன் சொன்னான், மம்மி எப்பயுமே நீங்கள் அந்த பிள்ளையத்தான் கொஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, அம்முவை, என்னை கொஞ்சுங்க மம்மி. அப்படியா ராசா, நீ வா ராசா, கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு கொஞ்சம்னு கொஞ்சி விட்டேன். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் அவன் சொன்னான், அந்த பிள்ளைக்கு மட்டும் காதுக்கு கழுத்துக்கெல்லாம் என்னமோ வாங்கி தர்றீங்க, எனக்கு இல்லை, நீ வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், மூக்கு குத்தி காது குத்தி உனக்கு எல்லாம் போட்டு விட்றேன், வாப்பா. போங்க மம்மி, எதுக்கு என்னை இப்படி சொல்கிறீங்க? பிள்ளைகிட்ட நல்லா பேசுங்க, அன்பாக பேசுங்க. தே லவ் யூ. நீங்கள் தான் அவங்க உலகம். உங்களை விட்டால் அப்புறம் இல்லை, ஒரு வயது வரும், புறப்பட்டு போய் விடுவார்கள். நீங்கள் உட்காந்துருப்பீங்க, ஒரு ஆள் இருக்காது வீட்டில். அந்த கட்டில் இருக்கும், அந்த மெத்தை இருக்கும், அந்த டேபிள் இருக்கும், அந்த கண்ணாடி இருக்கும், எல்லாம் அங்கே இருக்கும். ஆனால் பிள்ளை அங்கே இருக்காது. அது பறந்து போயிருக்கும், ரெக்கம் முளைச்சு, அது ஓடி போய் அது வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அது படிக்கும், வேலை செய்யும், கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டிகளை பெற்று அது குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும். அன்னைக்கு நம்ம மட்டும் தனியாக உட்கார்ந்து அன்னைக்கு மெடிடேட் பண்ணணும். அதனால் பிள்ளைங்க இருக்கிறப்ப வீட்டில் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா, வளர்ந்த பிள்ளைங்களா, வாலிப பிள்ளைங்களா, திருமணத்துக்கு முன்னால் வரைக்கும் நம்ம கூட இருக்கிறப்ப பிள்ளைகளோட சேர்ந்து உட்காந்து பாட்டு பாடி வசனத்தை அறிக்கை பண்ணி, வாங்கப்பா நம்ம 2 பேரும் ஆண்டவருக்கு இன்னைக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம், ஸ்தோத்திர பலி இடலாம், அதெல்லாம் சொல்லி கர்த்தரோட ரொம்ப ஐக்கியமாய் இருக்க பிள்ளைகளுக்கு பழக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு நமக்கு சில காரியங்களை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால் பாவத்திற்கு உன்னை நீ விலக்கி காத்துக்கொள். இதுதான் போதனை. ஒரு அம்மாவை பிடிச்சிட்டு வந்தாங்க, விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடித்தோம் என்று. கல்லெறிஞ்சு கொல்லலாமான்னு கேட்டு என்னமோ பேசுகிறாங்க. ஆண்டவர் அவர் பாட்டுக்கு அப்படியே குனிஞ்சு எழுதிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லெறியுங்க. அவர் தலையை நிமிர்ந்து பார்க்குறப்ப எல்லாரும் போயிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் பாவம் செஞ்சவன் தான். உலகத்தில் பாவம் செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை. அப்போ அவர் என்ன சொன்னார் அந்த அம்மாவை பார்த்து? நானும் உன்னை பாவியாக தீர்க்கலை, போ, இனி பாவம் செய்யாதே. கர்த்தருக்கு வேண்டியது இனி பாவம் செய்யாதே. செஞ்சாச்சா? செஞ்சது தான். ஆனால் இனி செய்யாதே, அதான் கர்த்தர் சொல்கிறாரு. ஒருத்தன் பெதஸ்தா குளத்தில் 38 வருஷம் படுத்து கிடக்கான். அவனுக்கு இயேசுநாதர் யாருன்னே தெரியல. அவர் அந்த பக்கம் போகிறாரு. நீ சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்டு எந்திரி எழுந்து நட போயாச்சு. சுற்றி இருக்கவன்லாம் சொல்கிறான், டே ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சாபத்து, ஓய்வு நாளில் தூக்கிட்டு போறிய நியாயமாடா? அடா பாவிகளா, 38 வருஷமாக படுத்து கிடந்தான். அன்னைக்கு ஒருத்தன் கூட உதவி செய்யலை. எந்திரிச்சு போகிற அன்னைக்கு இன்னைக்கு இப்படி போகலாமா கேட்குறான். அவன் போயிட்டான். அவனை ஆலயத்தில் கர்த்தர் பார்க்குறாரு. என்ன தெரியுமா சொன்னார்?
அதிக கேடானது ஒன்றும் உனக்கு நேரிடாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, செஞ்சையா எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடறேன், கழுவி உன்னை பரிசுத்தமாக்கு, இனி பாவம் செய்யாதே. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இனி பாவம் செய்யாதபடிக்கு நம்மை பார்க்கிறார். இனி பாவம் செய்யக்கூடாது. மன்னிப்பு சரிதான் நீங்கள் சொல்கிறது, ஆனால் அடிக்கடி நான் பாவம் செஞ்சிடுறேனே. வந்து தொலை 70 தரம் ஒரு நாளைக்கு நம்மை மன்னிக்க சொன்ன கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பார். ஆனால் துணிஞ்சு பாவத்திலேயே இருக்கக்கூடாது. ஒரு நாள் மறத்து போய்விடும். தான் செய்தது பாவம் என்பதையே மனிதன் ஒத்துக்கொள்ள மாட்டான். அந்த அளவுக்கு கடின இருதயம் அவனுக்கு வந்துவிடும். பொருளாசை உள்ளவனாக, பண ஆசை உள்ளவனாக, பதவி ஆசை உள்ளவனாக பாவத்தை நேசித்து போய்விடுவான். அதுக்கு பிறகு அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே. பாவம் செய்யாமல் இருக்க ஒரே வழி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறது தான். ஆலயத்தில் வந்து வார்த்தையை கேட்டு கர்த்தரோடு நல்ல ஐக்கியம் வைத்து உத்தம இருதயத்தோடு தன்னை காத்து கொள்ளுகிறவர்கள். கண்ட்ரோல், மனசை கண்ட்ரோல் பண்ணு. உன்னுடைய இருதயம் உன் கையில் இருக்கிறது, கடவுளுடைய கையில் இல்லை. கடவுளே, நான் பாவம் செய்யாமல் எப்படியாவது என்னை காத்துக்கங்க. அவர் சொல்லுவார், உன் இருதயத்தை நீ காத்துக்க, என் இருதயத்தை நான் காத்துக்கிறேன். நான்லாம் காத்துக்க முடியாது, நீ தான் காத்துக்கொள்ள வேண்டும். பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் என்ற போதனை உனக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை அடிமையாய் அழைக்கவில்லை, சுயாதீனனாய் அழைத்திருக்கிறார். your heart is your heart, you control your heart. நீங்கள் பாவம் செய்யாமல் வாழ்கிறப்ப பெரிய சந்தோஷம் கிடைக்கும், பெரிய சமாதானம் கிடைக்கும், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும் என்ற நிச்சயம் கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் வரும் என்ற புத்தி நமக்குள்ளே உண்டாகும். நன்றாக வாழ்ந்திருப்போம். அல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ. பாவம் செய்யாமல் உங்களை காத்துக்கங்க.